இந்த பொங்கலுக்கு வர நம்ம தளபதியோட ஜனநாயகன் பாலையாவோட பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிறது உலகறிஞ்ச விஷயம் தான். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நம்ம ஆல்ரெடி அந்த பகவந்த் கேசரியை ரோஸ்ட் பண்ணி அது பல மில்லியன் வியூஸ் தெரிச்சிருச்சு. இப்போ ஒரு த்ரோ பேக் மாதிரி அந்த வீடியோவை மீண்டும் ஒரு விசிட் போடுவோம். நீங்க ட்ரெய்லர் பார்த்திருந்தீங்கன்னா எது எந்த சீன்னு புரியும். வீடியோ முடியும் போது ஜனநாயகனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ஜனநாயகன்ல என்ன சிறப்புன்னு பார்க்கலாம். அது இல்லாம ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேசரி கதையை பார்த்துட்டு வாங்க. ஓபன் பண்ண உடனே ஒரு பெரிய ஜெயில். ஒரு குரூப் ஆஃப் ரவுடி பசங்க ஜெயிலையே வச்சு ஒருத்தனை போடுறதுக்காக வாண்டடா அரெஸ்ட் ஆகி உள்ள வந்திருக்கானுங்க. அப்பனா என்ன அர்த்தம்? பாலையா உள்ள ஒரு கைதியா இருக்காரு. இதை தடுத்து நிறுத்தி தான் ஒரு இப்போ ஆடியன்ஸுக்கு காட்டுற மாதிரி ஒரு இன்ட்ரோ சீனை வைக்கணும். உன்னை தெரியும்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். பாலையா காலையில தாலி கடனை முடிக்கிறதுக்காக ஒரு பெரியவரை வச்சு ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிருப்பாரு. சீக்கிரம் தண்ணி கொண்டாடா, என்னடா பண்ற? எனக்கே போதும் ஆயி போச்சு. ஏண்டா தண்ணி கொண்டு வர உனக்கே போதும்னா தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு? இந்த ரவுடி பையலுங்க மர்கையா பண்ற வேகத்துல பக்கெட்டை தட்டி விட்டுருவானுங்க. தம்பி பக்கெட் தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகா. கரும அடக்க முடியாத பாலையா போய் நியாயத்தை கேக்குறாரு. சின்ன பஞ்சாயத்து இருக்குடா, தாத்தா கஷ்டப்பட்டு தண்ணி பிடிச்சிருக்காரு, அத நீங்க கொட்டிட்டு வந்துட்டீங்க. அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறான், உனக்கு குண்டிகள தண்ணி கேக்குதா? அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன்னால அந்த கக்கூஸ் பக்கெட்டாலேயே எல்லாரையும் பொளந்து கட்டி அவருக்கே உரித்தான ஒரு மொக்க பஞ்ச போடுறாரு. அண்ணா சொன்னா கேட்கணும்டா, கதை பேசுறவனுக்கு கழுத்து இருக்காது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானடா பிடிக்கும், பைத்தியம். அப்புறம் அவசரத்துக்கு தண்ணி பிடிக்கலான்னு போனா அந்த தாத்தா ஒண்ணு சொல்றாரு. தம்பி எனக்கு எக்ஸசைஸா இருக்கும், நானே பம்ப் அடிக்கட்டுமா? அதுக்கு ஒரு ரவுடி ஒண்ணு சொல்றான். நீ அடிச்சா என்னைக்குடா பக்கெட் ஃபுல் ஆகுறது கேரட் போயில. அந்த கிழவனை திட்டின உடனே இந்த கிழவன் டென்ஷன் ஆகி ஒரு அடியை போட்டுறாப்ல. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வருதப்பா. அப்புறம் அந்த தாத்தா ஒரு பக்கெட் தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்கார இந்த தாத்தா நம்மள முடிச்சு கட்டுற மாதிரி ஒண்ணு சொல்றான். சரி போதும் வா தாத்தா. யூத்தாமா உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணுமா? நல்ல பாட்டு பாடவா? ரணக்கொடூரமா பாடி நம்ம கழுத்தையெல்லாம் இருப்பான் இந்த கேசரி தாத்தா. நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே, என்ன மாயம் செய்தாயோ, நீ போகும் பாதையிலே என் மனசும் வருகிறதே, என்ன மாயம் செய்தாயோ. தயவு செய்து எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி நன்றி. பாட்டு பாடி கொலை பண்றதுக்கு அடிச்சே கொள்ளலான்னு கருணையின் அடிப்படையில அவங்கள அடிக்கிறாரு இந்த கேசரி தாத்தா. இதை பார்த்து அங்க ஜெயிலரா இருக்க சரத்குமார் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. பாலையா காப்பாத்தின அந்த பணக்காரன் அதுக்கு 5000 கோடி தர்றேங்கிறான். சார் அது என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, சோ ப்ளீஸ் ஒரு 5000 கோடி. ஓகே ஜி. இப்படி ஓவர் பில்டப்பா போயிட்டு இருக்க நேரத்துல பாலையாவோட அம்மா ஜெயசித்ராக்கு உடம்பு சரியில்லாம போகுது. டெத் பெட்ல இருக்காங்க. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? என்ன கொடுமடா அது? சேம் ஏஜ்ல ஒரு அம்மாவா? அட கன்றாவியே. ஒரே வயசுல அம்மாவும் மகனும் இருக்கிற அதிசயம் நம்ம நாட்டுல புதுசு இல்லதான். ஆனா பாலையா பண்ணும்போதுதான் எரிச்சலாகுது. சரி விடுங்க. டெத் பெட்ல இருக்க சேம் ஏஜ் அம்மா பாலையாவை பார்த்துட்டு தான் சாவேன்னு வெயிட்டிங்ல இருக்க அவங்க ஊர் ஆளுங்க ஜெயிலர் சரத்குமார் கிட்ட மேட்டர் சொல்றாங்க. ஆல்ரெடி பாலையாவோட கக்கூஸ் வாட்டர் ஃபைட்ல இம்ப்ரெஸ் ஆன சரத் மதர் மீட்டிங்கை ஓகே பண்ணி கேசரி தாத்தாவை காட்டு கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அம்மா இந்த மூஞ்சி பார்த்த மறுகணமே டெட். அப்படி ஒரு பவர் அந்த மூஞ்சிக்கு. என்னாச்சு? தோழி முடிச்சாயா பெருசு? ஐயோ பத்த வச்சிட்டல, இப்ப குளிருமே உனக்கு.
அப்படியே பாலக் சரத்குமார் பொண்ணு கூட க்ளோஸ் ஆகுறாரு. இதுல என்ன காமெடினா, ஃபர்ஸ்ட் பார்த்தோமே கக்கூஸ் வாட்டர் ஃபைட், அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு இம்ப்ரெஸ் ஆனதுல இருந்து இந்த பாலையாவை அந்த பொண்ணு எப்படி கூப்பிடுன்னு தெரியுமா? சூப்பர்மேன் சூப்பர்மேன் சூப்பர்மேன். இந்த பாலிஸ் ஜெயில இருந்து வெளியே கூப்பிட்டு போனதுக்கு நம்ம ரம்மி ஸ்டார் சரத்தை வேலையை விட்டே தூக்கிடுவானுங்க. ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா உன்னை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு போனார்னு ஜெயிலர் சாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சும்மா குறுக்க போயிட்டு இருந்தவன அவனை புடி இவனை புடின்னு சொல்லி அந்த லூஸ் கிழவகிட்ட மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடின்னு புடிச்சிட்டான்ல. இந்த பக்கியை வெளியே கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா அம்மாவும் உயிரோடு இருந்திருப்பாங்க, வேலையும் போயிருக்காது. அப்புறம் ஒரு சுதந்திர தினத்துக்கு பாலையாவை ரிலீஸே பண்ணிடுவாங்க. என்னடா நடக்குதுங்க? என்ன கொடுமடா இது? அப்ப போய் சரத்தை மீட் பண்றாரு. அப்ப சரத் ஒரு சின்ன வேலையா வெளியே போக குழந்தைய பாலையாட்ட விட்டுட்டு போவாரு. போயிட்டு வர வழியில சரத்குமாருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக மரணப்படுக்கைக்கே போயிட்டாரு. அதை பாக்குற இந்த குட்டி பொண்ணுக்கு பேனிக் அட்டாக்கே வந்து அதுவே ஒரு வியாதியாகவும் ஆகிடுச்சு. பாலையா கூட சகவாசம் வச்சு எல்லாரும் நாசமா தான் போயிருவாங்க. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இப்ப இந்த குழந்தைய இந்த மனநோயோட நம்ம பாலையா கூட கோத்து விட என்னென்ன பாடுபட போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். சரத்குமார் ஐசியூல சாக கிடப்பாரு. ஐசியூ போகும்போது அருணாக்கயிறு முத கொண்டு உருவிட்டு தான் விடுவாங்க. ஆனா நம்ம ஆளு அந்த பொண்ணு மிலிட்டரி ட்ரெஸ்ல இருக்க இவ்வளோ பெரிய போட்டோவை பாலையா கையில கொடுப்பாரு. என்னடா புத்தாட்டாது? வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சிருந்த போட்டோ ஐசியூல எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. போட்டோவை கொடுத்த கையோட சரத்குமாரும் டெத். பாலையா ராசி எப்படி? டேய் என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சான். சரின்னு அந்த பொண்ணை பாலையா வளர்க்க ஆரம்பிப்பாரு. அப்போ அந்த பாப்பாவுக்கு சோறு ஊட்டும் போது அது சாப்பிடாம அடம் பிடிக்க அங்க ஓடுற அணில வச்சு இந்த கேசரி தாத்தா ஒரு கோமாளித்தனம் பண்றாரு. அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாதே, கிளியே கிளியே கப்புச்சு கம்முன்னு உக்காரு. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. இருக்குடா உனக்கு. இந்த பாட்டிலேயே அந்த பொண்ணு வளர்ந்து வயசுக்கும் வந்துரும். பாலையாவுக்கு கொஞ்சம் கூட வயசாகாது. அதே கருப்பு விக்கு, தாடிக்கு டை, 2 கோட்டு மேக்கப்பை போட்டு அந்த பொண்ணை விட இளமையா கட்ட ட்ரை பண்ணிருப்பாங்க. குச்சமே இல்ல. அந்த புள்ள காலேஜுக்கு வந்த அப்புறம் தான் வயசான மாதிரி காட்டுவாங்க. நல்ல முத்தி போன கிழவனுக்கு மேக்கப்பை போட்டு கொஞ்சம் யங் கிழவனா காட்டுவாங்க. யூத்தோட ஃபீலிங்ஸ் எந்த அப்பனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. சரி விடு மச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணாத. இந்த பொண்ணை காலேஜ்ல சேர்த்து விட்டா படிக்காம எக்ஸாம்ல வெள்ளை பேப்பர்ல வெறும் பேரை மட்டும் எழுதி கொடுத்துட்டு காலேஜ்ல இருந்தே ஒரு பண்டில் பேப்பரை ஆட்டைய போட்டுட்டு அதை ஃபுல்லா கிழிச்சு எடுத்துட்டு சினிமாவுக்கு கிளம்பிரும். 2 பேப்பர் கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு புது படம் ரிலீஸ் ஆகுது சார். தியேட்டர்ல பேப்பர்ஸ பறக்க விடணும்னா இந்த அடிஷனலா கிழிச்சிட்டோம். இதுக்கு ஒரு லவ்வர் வேற. எக்ஸாம கட் அடிச்சதும் இல்லாம ஸ்கூட்டியை போய் போலீஸ் வண்டியிலேயே இடிச்சிரும். போலீஸா? ஐயோ என் கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போகுது. போலீஸ் தூக்கி உள்ள வச்சிருவான். பயத்துல அந்த பொண்ணு ஆன்ட்டிக்கு கால் பண்ணுன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ண. ஆன்ட்டின்னு கூப்பிட்டா கொன்னுடுவாங்க. காஜின் தான் கூப்பிடணும். எது? காஜின் தான் கூப்பிடணும். காஜியா? பேரே எவ்வளவு காஜியா இருக்கே. யாரா அந்த காஜின்னு பார்த்தா நம்ம காஜலு. வந்த அப்புறமும் காஜி காஜின்னு கூப்பிடுறாங்க. காஜி காஜி. நீ தான்டா காஜி தல. காஜி தல. காஜி தல. காஜி தல. காஜி தல. 4-5 வாட்டி கூப்பிட்ட அப்புறம் தான் தெரியுது அது காஜி இல்ல காச்சின்னு. ஓ அப்படியா? காஜலையும் அந்த போலீஸ் கிளி கிளின்னு கிழிச்சு ஓரமா நிக்க வச்சிடுறான். இவ்வளோ பெரிய நகத்தை வச்சுட்டு எப்படி வேலையெல்லாம் செய்வாங்களோ. சரி, அது அவங்க பிரச்சனை. நம்ம கதைக்கு வருவோம். வழக்கம் போல பாலையா வந்து இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த சீனே வச்சிருக்காங்க. இந்த கேசரி தாத்தாவை பார்த்த ஃபர்ஸ்ட் நோடியே காஜல் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. Salt and pepper looks interesting. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நடக்கிற பசிரி வந்த உடனே போலீஸ் பாலையாவை டீ வாங்கிட்டு வர சொல்லுவான். ஆனா டீல சூடு கம்மியா இருக்குன்னு சொன்னதுக்கு பாலையா எப்படி டீயை சூடு பண்றாருன்னு பாருங்க. என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ? இந்த வயிற்றுச்சல் சீனுக்கு அப்புறம் இந்த காமெடியை மாஸ்னு நினைச்சு கெத்தா நடந்து போயிருவாரு பாலக்ஸ். அடுத்து இந்த கதையில வில்லன் என்ட்ரி. வழக்கம் போல தெலுங்கு படத்துல வர யூசுவல் காமெடி வில்லன்.
எடுத்த உடனே பில்டப் ஏத்துறதுக்காக சிஎம்ல இருந்து டெல்லி தலைவர்கள் வரைக்கும் இந்த வில்லனை மீட் பண்ண அவர் பர்த்டே அன்னைக்கு வெயிட் பண்றாங்க. பயப்புள்ளைக்கு ஒரு கால் வேற இல்ல. ஏதோ ப்ராஜெக்ட் வின்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. லாஸ்ட் வரைக்கும் அது என்னன்னே சொல்ல மாட்டாங்க. ப்ராஜெக்ட் வி இந்தியாஸ் பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். மிகப்பெரிய ப்ராஜெக்டா வரப்போறது தான் இந்த ப்ராஜெக்ட் வி. இந்த ப்ராஜெக்ட் யார் கைக்கு போதோ அவங்க கையில தான் இந்த மொத்த கண்ட்ரியும் இருக்கும். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வி இந்த வில்லனுக்கு கிடைச்சா இந்தியா என்ன உலகமே இவன் கண்ட்ரோலுக்கு வந்துருவாமா. இப்படி ஒரு மட்டமான விஷயத்த கதையில வச்சு நம்ம காதுல பூ சுத்த பாப்பாங்க. லைட்டா ஹீரோக்கு பில்டப் கொடுக்கற ஒரு டைலாகா வில்லன் சொல்ல, என்ன தோக்கடிக்கிற பலசாலிய அந்த கடவுள் கூட பார்த்திருக்க மாட்டான். இந்த பக்கம் பாலையா விநாயகர் சதுர்த்திக்கு கீச்சு குரல்ல பாடிட்டு இருப்பாரு. அவன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு லிப் மூமெண்ட் கொடுக்கற. போடா போய் நிறுத்துடா. பார்வேஷ் நாய் பாட்டை முடிச்சிட்டு அந்த புள்ளைக்கு மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்கறேன்னு சாவடிப்பான் பாலெக்ஸ். 3 ரவுண்டு 100 தண்டால் எடுக்கணும். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. நீ எப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? 3 வருஷமா இந்த பொண்ணை மிலிட்டரிக்கு சேர்த்து விட ட்ரை பண்றாராமா. அப்போ அது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்டா. அப்ளிகேஷன்ல அந்த பொண்ணு சைன் பண்ணாம டிமிக்கி கொடுக்க மொக்க டைலாக் வச்சு ஒரு சூப்பர் சீன் உங்களுக்காகவே. இந்த வாட்டி என்ன கையெழுத்து போட்டிருக்காங்க? போன வாட்டி என்னடா போட்டா? ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். என் சித்தப்பா தான் தண்டர். இந்த வாட்டி என்ன போட்டிருக்கா தெரியுமா? ஊட்டி இல்ல கொடைக்கானல் இல்ல, என் சித்தப்பா அடிச்சா மெடிக்கல் பில்லு. ஆனா கொள்ளு தாத்தா மாதிரி இருந்துட்டு சித்தப்பான்னு சொல்றதுதான் தாங்க முடியல. அதாவது இவர் சரத்குமார் விட சின்ன பையனாமா. உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? நெக்ஸ்ட் நம்ம காஜியை காட்டுறாங்க. 40 வயசுக்கு மேல இருக்க மாப்பிளையா தேடிட்டு இருப்பாங்க காஜிக்கு. 40+ மாப்பிளைங்க லைன்ல இருக்காங்கம்மா. ஏதாவது ஒரு சம்மதத்தை ஓகே பண்ணுங்கம்மா. ஆனா நம்ம காஜிக்கு இந்த வரக்கிழவன் தான் வேணும்னு ஆசை வந்துரும். ஏன் ஏஜுக்கு மேட்ச் ஆகுற ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்ட்ராங் மேனை நேத்து தான் பார்த்தேன். 4 நாள்ல குட் நியூஸ் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி உனக்கு அறிவு இருக்கா? இத தூக்கி வெளியில ஏடி. சோ காஜல் நம்ம கேசரி தாத்தாவை போய் மீட் பண்றாங்க. அப்போ தன்னோட மகள் வயசுல இருக்க காஜல் கிட்ட எப்படி பேசுறாருன்னு பாருங்க. ஓ, நேத்து பாத்துருந்தோம்ல. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. நீங்க என்ன பாலகிருஷ்ணாவா? உங்களுக்கு கிரே ஹேர் இல்லையா? யாராவது போய் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வாங்கயா. எல்லாரும் ஊத்திட்டு கொளுத்தி செத்து போயிடுவோம். காஜல் ஒரு சைக்காலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு தம் பொண்ணை மண்டைய கழுவி மிலிட்டரி அப்ளிகேஷன்ல சைன் வாங்கி தர சொல்லுவாரு பாலெக்ஸ். ஆனா காஜல் அந்த பொண்ணு கூட டீல் போட்டு நீ சைன் போட வேணாம், ஆனா பாலையாவை கரெக்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி, நான் கையெழுத்து போட மாட்டேன் காச்சி, ஆனா உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். ரைட்லா ரைட். டெய்லி காஜல் பாலையாவை லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பாலையாவுக்கு தெரியாம அவ லவ்வர் கூட கோத்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த காஜி. வெளியில கேள்வி கேட்டிருந்த பொண்ண வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி அவன் வாழ்க்கையவே கேள்விக்குறி ஆக்கிட்டீடா. இல்லண்ணே இப்ப வைக்கிறேன்டா உனக்கு குறி. மறுபடியும் வில்லன் பில்டப்னு சம்பந்தம் இல்லாம வருவான். என்னன்னே புரியாம ப்ராஜெக்ட் வீணும் பேசுவாங்க. டெபுட்டி சிஎம் கொண்டுட்டு போயிருவான். இப்போ எதுக்குடா இந்த சீனு? இப்போ இதை பார்த்து டெபுட்டி சிஎம்மோட பிஏ கேப்ல எஸ்கேப் ஆயிருவான். இப்போ அவனை தேடி பிடிக்கலனா ப்ராஜெக்ட் வீ கையை விட்டு போயிடும் அப்படிம்பானுங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வீ என்னன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. சொன்னா கேளு. 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிட்டு வந்து ஒரு டீ தண்ணி கூட நீ வாங்கி தரல. எப்படா முடியும் உன் பெராவும் ஜாக்கெட்டும்? கண்ணம்மா பிராவும் இல்ல ஜாக்கெட்டும் இல்ல ப்ராஜெக்ட். அதுக்குள்ள இந்த பக்கம் பாலையா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண அந்த பொண்ணு காஜல் கிட்ட சொல்ல காஜல் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நீ கையெழுத்து போடுற வரைக்கும் உன்னை இப்படி துரத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அதே நீ கையெழுத்து போட்டு அந்த பிசிக்கல் டெஸ்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடு. அற்புதம், அபாரம். ஏதோ சைக்காலஜிஸ்ட் காஜலே அந்த பொண்ணு மண்டைய கழுவி சைன் போட வச்ச மாதிரி கொடுத்துருவாங்க. 3 வருஷமா அந்த கையெழுத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் காச்சி. விஜய கையெழுத்து எப்படியோ போட வச்சுட்டேன். இப்படியே சம்பந்தம் இல்லாம சீனா அடிக்கிட்டே போவாங்க. நெக்ஸ்ட் மீண்டும் பாலையா ஒரு பெரிய பொண்ணு காட்டவே தேவையில்லாத ஒரு சீன். இதுக்குன்னே காலேஜ்ல கூட படிக்கிற ஒரு பெரிய ஆளோட பையன் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்குவான். இது லைப்ரரி சைலண்டா ஸ்வீட் கிஸ் குடு 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 குடு. அந்த பொண்ணு காலேஜ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க அப்பனும் வந்து அசிங்கமா பேசிட்டு போயிடுவான். மொத்தம் குடுக்கறன்னா வாங்கிக்கோ. இல்ல டாடி இவ கூட படுக்கறன்னு சொன்னா வெளியே நான் காவ காத்துக்கிட்டு இருப்பேன். பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா?
இப்போ பாலையா மாஸ்க் கட்டணும். ஹீரோக்கு மகளோ தங்கச்சியா இருந்துட்டா போதும், உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் வரும். இவர் வந்து காப்பாத்தி நிரூபிச்சுட்டே கைத்தட்டு வாங்கிட்டு இருக்கணும். சரி, இப்போ காப்பாத்துறத பாப்போம். அந்த பொண்ணை டச் பண்ணவன் வீட்டுக்கு இவர் டிச் பண்ண போவாரு. அங்க போய் இவர் ஃபர்ஸ்ட் போலீஸா இருந்த கதையை ஃபுல்லா சொன்னதுல என்ன ஆகுன்னு தெரியுமா? அப்படி ஒரு வேட்டைய பார்த்துச்சு சார். அழாதரா அந்த குழந்தைய அழ வச்ச பாலையாவே அழுகையை எப்படி ஸ்டாப் பண்றாருன்னு பாருங்க. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. போகும்போது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம ஒரு டைலாக் போட்டுட்டு போவாரு இந்த தாத்தா. என் பொண்ணுக்கு வாக்கு கொடுத்ததுனால பேச்சோட நிப்பாட்டிட்டேன். இல்லனா ஒவ்வொருத்தரோட தலையையும் வெட்டி சூடா பிரியாணி போட்டிருப்பேன். அந்த பக்கம் இந்த லூசு வில்லம் பல நாளா அந்த டெபுட்டி சிஎம்மோட பிஏவை பல ஊர்ல தேடியும் கிடைக்காம டிப்ரெஸ் ஆயிடுவான். என்னால முடியல, டயர்டா இருக்கு. ஒரு நாள் கரெக்டா மாட்டும் போது இவன் ஏதோ முக்கியமான ஆதாரத்தை காஃபி ஷாப்ல பாய் ஃப்ரெண்டோட கடலை போட்டுட்டு இருக்க சரத்குமார் பொண்ணு கிட்ட லேப்டாப் வாங்கி யாருக்கோ சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுவான். ஆனா வில்லன் குரூப் இந்த பொண்ணை டார்கெட் பண்ணிரும். நான் தான் சொன்னனே, உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் இந்த பொண்ணுக்கு தான் வரும்னு. கேப்ல இந்த பொண்ணை அந்த பாய் ஃப்ரெண்ட் பொண்ணு பார்க்க வருவான். அப்போ அவங்க அப்பா பணத்திமிரல ஓவரா வாய விட, அதெல்லாம் வேணாம், பொண்ணு அனுப்பி வை, கோடி கணக்குல ஆஸ்தி இருக்கு, என் பிள்ளைக்கு சேவை பண்ணிட்டு போட்டோம். பாலையா ஒரு உதவிட்டு நம்ம KPY ராமர் மாதிரி ஒரு டைலாக் போடுவாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். சும்மா பணம் இருக்குன்னு உன்கிட்ட பணம் இருந்தா தூக்கி உன் சூட்கேஸ்ல வச்சுக்கோ. இப்படி அவங்கள பயமுறுத்தி ஓட விட்டுருவான் இந்த தாத்தா. சோ அந்த பொண்ணு இனி உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடும். பல நாள் இந்த பொண்ணு பாலையாட்ட பேசவே பேசாது. அந்த நேரத்துல வில்லன் கேங் பொண்ணு தூக்கிடுவானுங்க. அப்புறம் அடிச்சு கொல்லவே போயிருவானுங்க. அப்போ பாலையா திடீர்னு சம்பந்தம் இல்லாம தண்ணி லாரியில வெறித்தனமா வருவாரு. அப்புறம் ஒரு கோமாளி வித்தையை காட்டுவாரு பாருங்க நம்ம தாத்தா. அப்படி ஒரு காட்சியை எங்கேயும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்னம்மா இது? இப்படி வந்ததும் இல்லாம மறுபடியும் சூப்பர்மேன் அசிங்கப்படுத்திடுவாங்க. ஆமா பாப்பா, சின்ன வயசுல என்ன செல்லமா ஒண்ணு சொல்லி கூப்பிடுவிய, என்னது அது? சூப்பர்மேன். செருப்பு பிஞ்சிரும். அந்த மாதிரி தான் நான் வந்தேன் இப்போ லாரியில, சூப்பர்மேன் மாதிரி. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? 100 பேர் இருப்பானுங்க, ஒருத்தங்க கூட அடிக்க ட்ரை கூட பண்ண மாட்டானுங்க. காசை வாங்கிட்டு அடி வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம தாத்தா வீடியோ கேம் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. என்னென்ன பண்றாரு பாருங்க இந்த கேசரி தாத்தா. எல்லாத்தையும் அடிச்சு துவச்சப்புறம் வில்லன் ராகுல் சான்வி லைன்ல வர்றான். அப்போ ட்விஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு கிரிஞ்ச போடுறானுங்க. இவனுங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி பல வருஷ பகை இருக்குன்னு ஒரு பழைய ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கை யூஸ் பண்ணிடுவாரு டைரக்டர். இன்னைக்கு உன் ஆளுங்களையே அடிச்சு உன் முன்னாடி உருமறது யாருன்னு தெரியுதா? வனராஜா நீலகண்ட பகவந்த் கேசரி. அப்படியே சம்பந்தம் இல்லாம இன்டர்வல் பிளாக்குக்கு ஒரு பஞ்ச வேற போடுவாரு. நடந்துருச்சு, மீதியும் பாத்துக்கலாம்னு. சிஎம் பாக்குறேன், பிஎம் கூப்பிடுறேன், நீயா நானானு பாக்கலாம், மோதி பாக்கலாம்னு முடிவு எடுக்கறியா? ப்ரோ ஐ டோன்ட் கேர். காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா?
இன்டர்வல் முடிஞ்ச பிளாஷ்பேக் தான். இப்போ இந்த கேசரிக்கும் சான்விக்கும் எப்படி பகை உருவாச்சுன்னு காட்டுறாங்க. வில்லனோட அப்ப நம்ம ஆடுகளம் நரேன் பெரிய அரசியல்வாதி, ஃப்ராடு. அவரை பிளாஷ்பேக்ல போலீஸா இருக்க பாலையா கஷ்டப்பட்டு என்கிட்ட போட்டு வந்து தட்டி கேட்பாரு. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும், என் பீட்டை நானே கேட்பேன், என் ஹீட்ல நான் தான் இருப்பேன், வண்டி யாரு? என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. அப்புறம் நரேனை அடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நிறைய நாளுங்க அடிக்க வருவாங்க. இன்னொரு குரூப்பை இவர் அடிக்க போவாரு. இந்த சாக்குல இவர் இன்னொரு கோமாளித்தனம் வேற பண்ணுவாரு. இவர் ஏதோ பேரழக மாதிரியும் இவர் ரவுடிங்களை அழகா இல்லைன்னு போட்டு வேற அடிப்பாரு. எனக்கு பிடிக்காத ஃபேஸ பார்த்தனா இங்க நரம்பு கட் ஆயிடும். இந்த மாதிரி தான் வைல்டா ரியாக்ட் பண்ணுவேன். அழகா வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். நிறைய நாளுங்க எல்லாம் அழகா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பேரழகனை பார்த்து பயந்து பயந்து ஓடிடுவாங்க. நீங்களாவது ஃபேஸ காட்டுங்கயா. காட்டிட்டாலும் இந்த ஊர்ல வெயில் அதிகம், 40 டிகிரிக்கு மேல போகுது, ஃபேஸ் எல்லாம் கருகிடுச்சு, உங்களுக்கு பிடிக்காது. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நரேனை ஜெயில போட்டு நல்ல 4 மாசம் கழித்திங்க விட்டுருவாங்க. அவருக்கும் வெறியேறி போயிடும். அவர் மகன் வில்லன் ராகுல் சான்வி வருவாரு. நம்ம கேசரிக்கும் எப்படி அவரோட வயசுலயே ஒரு அம்மாவோ, நரேனுக்கும் அவரோட வயசுலயே ஒரு மகன் 50+ கிழவனுங்க அப்பா மகனா இருக்கானுங்க. ஏங்க உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு இவர் யாரு? இல்லையா, எல்லாம் ஏற்கனவே ஒட்டிட்டானே வந்திருக்கேன். நரேன் ராகுல் சான்விக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாரு. பெரிய நரகம் ஜெயிலு தான், அத நான் பார்த்துட்டேன். அந்த நரகத்தை அவன் வாழ்நாள் பூரா பார்க்கணும். தலை துண்டா? ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடல துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். டாஸ்க் கொடுத்த கையோட பரலோகத்துக்கு போயிடுவாரு. வில்லன் வந்து ஊருக்குள்ள பல பேர்த்த சுட்டு பாலையாவையும் சுட்டு அவங்க அம்மாவையும் பிளாக்மெயில் பண்ணி பாலையாவுக்கு எதிராக சாட்சி சொல்லி இவரே பல இல்லீகல் விஷயங்களை பண்ணதா பாலையாவை கழித்திங்க விட்டுருவாங்க. இப்படி பிளாஷ்பேக்க சொல்லி முடிச்சுட்டு ஃபீலிங்க போட்டுருவாங்க. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பத்தட்டி இல்ல, அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. அப்புறம் சம்பந்தம் இல்லாம ஒரு காரணமும் இல்லாம பாலையா பஸ்ல போவாரு. கோட்டச்சாமி உன்னை என்ன சேத்தாச்சு. அப்போ பஸ்ஸுக்குள்ள ரவுடிங்க கோட் சூட் போட்டு சவுண்டா மியூசிக்க போட்டு பாலையா முன்னாடியே டான்ஸ் போடுறாங்க. ஓப்பனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? அடுத்து நமக்கு ட்ரீட் தான். ஒருத்தனை ஓங்கி அடிச்சு பறக்க விட்டு அது மூலமாவே பாட்டை சேஞ்ச் பண்ணி பாலையா அந்த பாட்டுக்கு வைப் பண்ணி அடிப்பாரு. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலும் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. இதுவே ஒரு மிகப்பெரிய பைத்தியகாரத்தனமா இருக்கும்போது அப்படியே சாங் மூட்ல ரவுடி பாய்ஸோட ஒரு ரொமான்ஸும் பண்ணுவாரு இந்த கேசரி தாத்தா. அங்க வர அவன் மட்டும் எப்படி பாக்குறானு? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? அவனா நீ? அந்த ரவுடிங்கள்ல ஒரு ஆளையே தூக்குறதுக்கே இந்த தாத்தாவுக்கு கஷ்டம் தான். ஆனா 20 பேரையும் ஒரே நேரத்துல தூக்கி ஒரே செகண்ட்ல பஸ்ஸுக்கு வெளியே தூக்கி போட்டுருவாரு இந்த தாத்தா. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இப்போ எதுக்கு இந்த தாத்தா பஸ்ல போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா வில்லன் வீட்டுக்கு போகத்தான். பஸ் லாஸ்ட் ஸ்டாப்புக்கே வந்துரும். அப்போ நம்ம தாத்தா பேக்குத்தனமா ஒரு கேள்வி கேட்பாரு. என்னன்னா வண்டி நிறுத்திட்டீங்க? இது லாஸ்ட் ஸ்டாப் தம்பி. அப்போ ராகுல் சான்வி வீட்டுக்கு போகாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கவர்மெண்ட் பஸ் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமா போய் டிராப் பண்ணும். பஸ் ஸ்டாப்ல இறங்கி நம்ம தான் போய்க்கணும். ஸ்டேரிங் என்கிட்ட தந்து பாருங்க. ஏரியாக்குள்ளன்னு அவன் இதயத்துக்குள்ள கூட போவேன் அப்படின்னு மறுபடியும் கேனத்தனமா ஒரு வசனத்தை சொல்லி லாஸ்ட் ஸ்டாப்ல இறங்க வேண்டிய பொதுமக்களையும் இறங்க விடாம நேரா கூட்டிட்டு போயிருவாப்ல. நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? அங்க ரிசப்ஷன்ல ஒருத்தன் உட்காந்துட்டு ராசிபலன் பார்த்துட்டு இருப்பான். பாலையா பஸ்ல வர விஷயத்த ராசிபலன்லயே சொல்லுவாங்க. ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் டைம் ரொம்ப பேடா இருக்கு, எங்க இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பஸ் கூட வரலாம். ரொம்ப ஓவரா போறீங்கடா. வெள்ள 30வது ஃப்ளோர்ல இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 30வது ஃப்ளோருக்கு பஸ்லயே போக ரெடி ஆயிரும் இந்த பேக்கு. ராகுல் சான்விய பார்க்கணும். ஐயா சீக்கிரம் அந்த அட்ரஸ் சொல்லி விடுங்கயா, போய் தொலையட்டும். 30th ஃப்ளோர். பஸ் பக்கத்து லிஃப்ட்ல போணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? சம்பந்தம் இல்லாம வீட்டுக்கு போக வேண்டிய அப்பாவி பொதுமக்களை இந்த துப்பாக்கி கும்பல் கிட்ட மாட்டி விட்டுட்டு பாலையா 30th ஃப்ளோருக்கு போக லிஃப்ட் ஏறுவாரு. அப்போ 10க்கும் மேற்பட்ட அடியாளுங்க கூடவே ஏறிடுவானுங்க. ஆனா 30வது ஃப்ளோர் ரீச் ஆகும்போது எல்லாரும் மயங்கி கிடப்பானுங்க. அப்படி லிஃப்ட்டுக்குள்ள என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இப்படி ஏதாவது இருக்குமோ?
அப்படியே லிஃப்ட்ல இருந்து நடந்து வந்து முழிச்சாரும் ஃப்ரீயா இருந்தோம். இப்படி பேக்குத்தனமா டிக்கி சென்டர்ல உட்காந்து வில்லன் டிக்கிய கமெண்ட் அடிப்பாரு பாலக்ஸ். என்னடா ராகுல், மீட் பண்ணி பேசியிருக்கலாம்ல, அதுக்குள்ளேயே ஆளுங்களை அனுப்பணுமா? டிக்கி கொழுத்து போச்சா? உன்னை அங்கேயே குப்புற போட்டு செருப்பை கட்டி அடிச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த டைலாக் எல்லாமே காமெடியா தான் இருக்கும். ஹீரோ ஃபீலிங்கே வராது, காமெடியன் ஃபீலிங் தான் வரும். இது உன்னோட காடு இல்ல பகவந்தா, என்னோட உலகம். யாரோட உலகமா இருந்தாலும் அது உருண்டையா தான் இருக்கும். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. இப்படி பேக்குத்தனமா பேசிட்டு லூசுத்தனமா லாங்ல நடந்து போய் கண்ணாடியை உடைச்சு தூரமா போய் ஒரு பல்லேலக்கா டான்ஸ் போட்டுட்டு மறுபடியும் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு பாலையா. ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம். இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு 1000 பேர் இருக்கு. வில்லனே யாரா இவன் கிறுக்குன்னு நினைக்கிற அளவுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? அப்புறம் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங்னு 4-5 சீனை மொக்கையா இருப்பானுங்க. அப்புறம் தான் டைரக்டர் விமன் சேஃப்டியை பத்தி பேசுவாரு. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா வேற நல்ல ஒரு ஹீரோவை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். உன்னை பார்த்துதான் ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போயிருக்காங்க. வேலையை பார்த்துக்கிட்டு இன்னும் உட்கார்ந்திருந்தா மூஞ்ச சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுவேன். இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, வில்லன் அந்த தப்பிச்சு போன டெப்யூட்டி சிஎம் பிஏவை கண்டுபிடிச்சு அந்த ப்ராஜெக்ட் வியை வாங்கிடுவான். ஆனா கடைசி வரைக்கும் ப்ராஜெக்ட் வினா என்னன்னே சொல்லவே மாட்டாங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ப்ராஜெக்ட் வீக் கைக்கு வர போற தைரியத்துல இந்த வில்லன் பியானோல டைப் ரைட்டிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே பாலையா, அந்த பொண்ணு, காஜி என்கிற காஜல் எல்லாரையும் வேற வேற குரூப் கடத்திட்டு வேற வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? காஜலை மட்டும் வில்லன் இருக்கிற இடத்துலயே புடிச்சு வச்சிருப்பாங்க. காஜல் வில்லன் கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தா வில்லன் தான் காஜல் கிட்ட மாட்டியிருக்கான். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. பகவந்த் கேசரிக்கு சொம்ப அடிச்சு வளவளன்னு பேசி வில்லன் கழுத்தையே அறுத்துருவாங்க போல. அவனுக்கே தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஆயிரும். நாட்கள தானே என் வாழ்க்கையே இருக்கு. கேட்கிற கேள்விக்கு கிறிஸ்டல் கிளியரா பதில் சொல்லு, புரியுதா? Who is smart? பகவந்த் கேசரி. Who is tough? பகவந்த் கேசரி. ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? டேய் செல்லங்களா, தங்கங்களா, வாயை திறந்துறாங்களா? And who is charm? பகவந்த் கேசரி. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? அண்ணா 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 அண்ணா, அவரோட பழக்கம் அது. Who is strongest? பகவந்த் கேசரி. ஜெனரலா நெருப்புல பனி விழுந்தா அது உருகி போயிடும். கரெக்டா சொன்னீங்க. பனியில நெருப்பு விழுந்தா அணைஞ்சு போயிடும். அதானே உலக வழக்கம். அந்த பனியும் நெருப்பும் சேர்ந்தா பகவந்த் கேசரி. ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. திருந்திச்சால விட்டுறா, அடிக்குதுடா. இந்த பக்கம் நம்ம பாலையா கிட்ட யாரு மாட்டிருக்காங்கன்னு பாப்போம். பாலையாவை தடாலடியா போலீஸ் ஜீப்ல கொண்டு வந்து அவுத்து விட்டுருவாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற டனல்ல நகரம் படத்துல வடிவேல் திருட போகும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸும் எப்படி குத்த வச்சு உட்கார்ந்துருப்பாங்களோ அதே மாதிரி 50 பேர் அடங்கிய ஒரு ரவுடி குழு துப்பாக்கியோட பாலையாவை குறி பார்த்துட்டு இருப்பாங்க. சுட்டு தள்ளிட்டா வேலை முடிஞ்சது, ஆனா சுடவே மாட்டானுங்க. பாலையா கடைக்காரனே இல்லாத டீ கடையில போய் டீ போட்டுட்டு பொறுமையா அதை ஒரு சேரை எடுத்துட்டு வந்து போட்டு குடிக்கிற வரைக்கும் பராக்கு பார்த்துட்டு இருப்பானுங்க. காலையில வாழட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நியாயமாயா? இந்த எடுபட்டு போய் மூஞ்ச பார்த்துட்டு இந்த ஊருக்காரைய ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? இவனுங்க வேடிக்கையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள பாலையா ஆரம்பத்துல ஜெயில காப்பாத்துவரே ஒரு பணக்காரனை. அவன் ஹெலிகாப்டர்ல ஒரு பிளாக் கேட்ஸ் மாதிரி ஒரு குரூப்போட வந்து இறங்கின அப்புறம் பேக்குத்தனமா மொத்த புல்லட்டையும் தீத்துருவானுங்க. அப்போ இந்த கேஜிஎஃப் படத்துல வர பெரியம்மா, கைதி கிளைமேக்ஸ்ல வர கன்னு எல்லாத்தையும் பாலையாவுக்கு கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி பல படத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணாதான் இந்த கன்னுக்கே மரியாதை வரும்னு பாலையா தான் ஒரு பேன் இந்தியா ஹீரோங்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. மார்க்கெட்ல இந்த கன்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பேர் வந்திருக்கு. நீங்க இது யூஸ் பண்ணா இதுங்களுக்கு பேர் வந்துடும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். ஆனா அது கன்ஸுக்கு வந்த நல்ல நேரம். பாலையா கிட்ட இருந்து அதுங்க தப்பிச்சிரும். அதுங்க தப்பிச்சிருச்சு, ஆனா நம்ம இப்ப முடிஞ்சோம். ஒரே டென்ஷன் அப்பா. அந்த கன்னை வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொரு மகா கிரிஞ்சான காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ ராமா. இதுக்கு டீசெண்டா அந்த கன்லயே சுட்டிருக்கலாம். இப்படி மொக்க பண்றதுக்குனே இப்படி ஒரு காரியம். இந்த கேப்ல நம்ம பணக்கார ஜான் விஜயோட ஆளுங்க அந்த பிஏவையும் காப்பாத்தி இந்த பொண்ணையும் காப்பாத்திடுவாங்க. எம்மா கிட்ட முடிச்சுப்பா. ஆனா காஜல் மட்டும் வில்லன் கிட்டயே மாட்டிட்டாங்க. பேச்சாடா பேசுன,
கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. காஜலை வில்லன் துப்பாக்கி மனையில வச்சு அந்த பிஏவை என்கிட்ட ஒப்படைச்சா தான் காஜலை விடுவேன், இல்லைன்னா காஜல் பணமா தான் கிடப்பான்னு பிளாக்மெயில் பண்ணி பிஏவை தூக்கிடுவான். ஏன்னா பிஏ கிட்ட இருக்க உண்மையெல்லாம் வெளியே வந்தா இவனுங்க மாட்டிக்குவாங்க, ப்ராஜெக்ட் வியும் கையை விட்டு போயிடும். ஸோ எவ்வளவு புத்திசாலித்தனமா காஜலை வச்சு லாக் பண்ணி மாஸ்க் காட்டினா பாத்தீங்களா? இது ரொம்ப அதிசயமா இருக்குங்க, ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா அப்படியெல்லாம் ஒரு கர்மமும் நடக்கல. எது? இந்த கிறுக்க காஜல் அவ பாட்டுக்கு நடந்து போறத பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருவான். மாட்டிக்க என்ன ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர். ஸோ பாலையா கிட்ட டீல் பேச பெரிய அரசியல்வாதிங்க அதிகாரிகள்லாம் வர்றாங்க. அந்த பிஏவை ரிலீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அதுல ஒரு டெல்லிக்காரன் கொஞ்சம் பாலையாவை மிரட்டியும் பார்ப்பான். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் என்னோட பேரை கேட்டா ஒண்ணுக்கு போயிடுவானுங்க. எனக்கே பிச்சை போடுறியா? அப்போ பாலையா வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு வெடிய அள்ளி வீசுவாரு. அப்ப நான் புறப்பட்டுமா? 10th இன்டரோ டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது 2 பெரிய புலி குறுக்க வந்துருச்சு. வாழ்வா சாவா பாத்திரலான்னு சொல்லிட்டு ஒரு புலிய தவடையில் அடிச்சு பல்ல கழட்டி மயக்கமான உடனே ஓரமா போட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ரெண்டாவது வலி தாங்காம காட்டுக்குள்ள ஓடி போயிருச்சு. இவர் புலி கூட பிறந்து வளர்ந்தவராமா. கால கொடுமடா கதிரவா. என்னடா சொல்றீங்க? ஐயோ, புலிங்க மத்தியில பிறந்து வளர்ந்தவன் நீ புலினா பயப்படுவனாடா கார்ட்டூன். இந்த இடத்துலதான் புலிக்கு எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி. வனராஜா நீலகண்ட பகவந்த் கேசரி. லாஸ்டா பாலையா ஒரு டீலுக்கு வர்றாரு. வில்லனுக்கும் எனக்கும் ஒத்தைக்கு ஒத்த ஃபைட் வைக்கணும், அதுல யாராவது ஒருத்தர் சாகணும்னு டீல கேட்பாரு. ஒரு நல்ல இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, 2 பேரும் மோதிரம், யாராவது ஒருத்தர் தான் திரும்பி வருவோம். அப்படின்னா கேட்க போறீங்க? நான் கூட நாட்டுக்கே கெடுதலா இருக்க இந்த அரசியல்வாதிகளை நம்ம பாலையா முடிச்சு கட்டி நாட்டை காப்பாத்துவாருன்னு பார்த்தேன். நீட்டா டீலுக்கு ஒத்துக்கிட்டு அரசியல்வாதிகளை நீங்க போய் கெட்டது பண்ணுங்கன்னு ஃப்ரீயா விட்டுட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆவாரு. சோ அரசியல்வாதிகளே சந்தோஷமா ஃபைட்டுக்கு வழி அனுப்பி வைப்பாங்க. முன்னாடியே ஒரு குரூப் ரவுடிங்க நிப்பாங்க. அப்போ பாலையா ஒரு சிங்கமுத்து பஞ்ச போட்டுட்டு உள்ள போவாரு. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. அதுக்கப்புறம் என்னாச்சு? உள்ள போய் வேணும்னே அடி வாங்குவாரு. அப்போதான் அந்த பொண்ணுக்கு இவர் அடி வாங்குறது பார்த்து ஒரு உணர்ச்சி வந்து அந்த புள்ள பயெல்லாம் போய் சண்டை போடுமாமா. மனசு திடப்படுத்தீங்க. உன் மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அந்த புள்ளைக்கும் வெறி வந்து அது ஒரு 4 சிங்கமுத்து குத்த போட்டு விடும். என்னடா இதெல்லாம்? என்ன? அவரும் தேவையே இல்லாம அந்த புள்ளைய கயிறு கட்டி தரதரன்னு இழுத்து சறுக்க விடுவாரு. என்னடா மேஜிக் பண்றியா? அப்புறம் ஒரு கோக்க போட்டுட்டு வில்லனுக்கும் ஒரு சிங்கமுத்து பஞ்சு போட்டு கொன்னுட்டு முடிச்சிருவாங்க. இப்ப என்ன கதைனா, இவர் கூட கான்டாக்ட்ல இருந்த ஊர்க்காரங்க செத்துட்டாங்க. இவர் பார்த்த அம்மாவும் செத்துட்டாங்க. இவரை மீட் பண்ணலன்னா சரத்குமார் வேலையோட உயிரோட இருந்திருப்பாரு. அவரும் செத்து பொண்ணுக்கும் போபியா வந்து பல பிரச்சனை இவரால வரும். மொத்தத்துல இவர் இருக்கிற ஊரே உருப்படாம போயிரும். மூஞ்சி சார், மூஞ்சி. கெட்டவனுங்க எல்லாம் நிம்மதியா ஜாலியா இருக்கலாம். அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். அந்த மாதிரி அருமையான ஹீரோவோட ஸ்டோரி தான் இந்த பகவந்த் கேசரி. வனராஜா நீலகண்ட பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்னு இருந்தாலும் நம்ம தமிழ்ல 1971 சிவாஜி நடிச்சு வந்த பாபு படத்தோட காப்பி தான் பகவந்த் கேசரி. இதெல்லாம் நம்ம எப்பவோ பண்ணியாச்சு. அவர் கூட இருந்தீங்கன்னா உன் லைஃபை நீ நினைக்கிற மாதிரி லீட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கெட் ரிட் ஆஃப் ஹிம் விஜி. உனக்கு நான் வேணும்னா, ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னா, இதோ என் கார் கதவு திறந்திருக்கு, உள்ள வந்து உட்கார். இல்ல உனக்கு உங்க மாமா தான் முக்கியம்னா என்ன திரும்பி பார்க்காம போன்னு சொன்னேன். இப்படியே ஜனநாயகன் பகவந்த் கேசரி ரீமேக்கா இருந்தாதான் என்ன? கில்லி போக்கிரின்னு நம்ம தளபதி பண்ணாத ரீமேக்கா ஒரிஜினலை தூக்கி சாப்பிடுற மாதிரி படம் பண்றதுதான் நம்ம வழக்கமே. எதிர்ப்பு எங்க இருக்குதோ
அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதானே நம்ம பழக்கமே. அது மட்டும் இல்லாம பகவந்த் கேசரி 2.5 மணி நேரம் 44 நிமிஷம் தான், ஜனநாயகன் 3 மணி நேரம் 6 நிமிஷம். சோ அதுல இல்லாத ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு தளபதியோட கடைசி படத்தை கடைசியா ஒரு தடவை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். இனி இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஒன் லாஸ்ட் டைம் அந்த ஆறாவை திருப்தியா அனுபவிச்சுக்கலாம். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.